தேர்வு முடிவுகள் சரிவை சந்தித்தது ஏன்? நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. மாநிலங்கள் வாரியா பார்க்கிறப்ப சில மாநிலங்கள்ல தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருந்தாலும் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தேர்ச்சி விகிதம் குறைவு, மறுபக்கம் 22 லட்சம் மாணவர்கள்ல ஒருத்தர் கூட முழு மதிப்பெண் பெறல. இதற்கு காரணம் கடினமான வினாத்தாளா, தேர்வு நாள்ல சோதனை அப்படிங்கிற பெயர்ல மாணவர்கள் மீது காட்டப்படுற அதிக கெடுபிடிகளால அழுத்தத்துக்கு உள்ளானார்களாங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது. வெளியான நீட் தேர்வு முடிவுகள், குறைந்த தேர்ச்சி விகிதம், முதல் 10 இடங்களில் ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை. காரணம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இளநிலை மருத்துவ படிப்புகள்ல சேர்வதற்கான நீட் தேர்வை இந்த ஆண்டு 22,09,318 பேர் எழுதினாங்க. அதுல 55.96% பேர், அதாவது 12,36,531 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனா கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவோட தேர்ச்சி விகிதம் 56.4% இருந்துச்சு. இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவங்கள்ல 7.22 லட்சம் பேர் பெண்கள், 5.14 லட்சம் பேர் ஆண்கள். 720 மதிப்பெண்ணுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்வுல ஒருத்தர் கூட முழு மதிப்பெண் பெறல. ஏன் 700 மதிப்பெண்ணுக்கு மேல கூட ஒருத்தர் கூட வாங்கல. போன வருஷம் 17 பேர் முழு மதிப்பெண் வாங்கினாங்க. இந்த ஆண்டு அதிகபட்சமா உத்தரப்பிரதேச மாநிலத்துல 1.7 லட்சம் பேரும், மகாராஷ்டிராவில் 1.25 லட்சம் பேரும், ராஜஸ்தான்ல 1.19 லட்சம் பேரும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பீகார்ல 80,000 பேரும், கர்நாடகாவில் 83,000 பேரும், தமிழ்நாட்டில் 76,000 பேரும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுல ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல தேர்ச்சி பெற்றவங்களோட விகிதம் கடந்த ஆண்டை விட குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு 1,35,715 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினாங்க. அதுல 76,181 பேர் தேர்ச்சி பெற்று இருக்காங்க. தேர்ச்சி விகிதம்னு பார்க்கும்போது இது 56.13%. கடந்த ஆண்டை ஒப்பிடுறப்ப தமிழ்நாட்டோட தேர்ச்சி விகிதம் 2.2% குறைவு. அதே போல நீட் தேர்வை தமிழ் வழியில எழுதினவங்களும் குறைஞ்சிருக்காங்க. போன வருஷம் 36,335 மாணவர்கள் தமிழ் வழியில எழுதிய நிலையில இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் குறைஞ்சு 26,580 மாணவர்கள் மட்டுமே எழுதியிருக்காங்க. இந்திய அளவுல முதல் 10 இடங்கள்ல ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இடம் பிடிக்கல. அதே நேரத்துல முதல் 100 இடங்கள்ல வெறும் 6 தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமே இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு அளவுல முதலிடம் பிடிச்சிருக்கிற நெல்லையை சேர்ந்த மாணவர் சூரிய நாராயணன் அகில இந்திய அளவுல 27வது இடத்தை பிடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 39 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்கு. ரெண்டுலையுமே சேர்த்து மொத்தம் 11,700 மருத்துவ இடங்கள் இருக்கு. இந்த மருத்துவ இடங்களை நிரப்புறதுக்கான போட்டி அதிகமா இருக்கும். அதே வேளையில மாணவர்கள் குறைவான மதிப்பெண் பெற்றிருக்கிறதால கட் ஆஃப் மதிப்பெண் பெருமளவு குறையும்னு சொல்லப்படுது. மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த குரலா இருக்கு. ஆனா அதை மத்திய அரசு கட்டாயமாக்கியதால வேறு வழியின்றி நீட் தேர்வை எழுதும் நிலைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் நீட் தேர்வு தேர்ச்சி விகிதத்திலையும் அதிக மதிப்பெண் பெறுவதிலையும் தமிழ்நாட்டு மாணவர்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்துட்டு வந்த நிலையில இந்த ஆண்டு குறைந்ததுக்கு காரணம் குறித்து விவாதிக்கப்படுது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறதால கடினமான வினாத்தாளை தேர்வு முகமை தயாரிச்சது காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீட்டே வேணாம்னு சொல்ற தமிழ்நாட்டுல நீட் தேர்வு தேர்ச்சி விகிதம் குறைஞ்சது கவலை அளிக்கிற விஷயமாவே பார்க்கப்படுது.